Hi students, welcome to KC Botany. நம்ம இந்த தடவை 12th Botany, அதாவது பியூர் சயின்ஸ் பாட்டனி பப்ளி எக்ஸாம்ஸில் இது வரைக்கும் கேட்ட கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். 2020லேருந்து 25 வரைக்கும் கிட்டத்தட்ட 11 பப்ளி எக்ஸாம்ஸ் வந்து நடந்திருக்கு. சாப்டர் வைஸாக என்னென்ன கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, இதில் புக் பேக் எது இன்டீரியர் எது அப்படிங்கிறது டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த வீடியோக்கு ஒரு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ இதோட பிடிஎஃப் நம்மளுடைய ஜாயின் மெம்பர்ஸுக்கு ஆல்ரெடி ஷேர் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஜாயின் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணுறேங்க. அதர்வைஸ் இது வந்து பிடிஎஃப் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸு ஒரு லைக் அண்டு கமெண்ட் பண்ணுறேங்க. ஒரு 500 லைக்ஸ் ஆர் 500 கமெண்ட் பிடிஎஃப் ஒன்று வந்துச்சுன்னா ஃப்ரீயாகவே நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இல்லை எனக்கு இமிடியேட்டாக வேணுங்கிறவங்க ஜிபே பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ ஜிபே பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது வீடியோட எண்டில் சொல்கிறேன், அதை வந்து நோட் பண்ணி வச்சிங்க. இந்த கொஷின் மட்டும் இல்லை, சாப்டர் வைஸாக இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின் ரெண்டுமே நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஷேர் பண்ணுவோம், தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். ஸோ அது வந்து வீடியோ எண்டில் சொல்கிறேன், அது வந்து பார்த்து நோட் பண்ணி வச்சிங்க. ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் 1 எடுத்துங்க. ஸோ சாப்டர் 1ல் இந்த கொஷின்ஸ் எல்லாமே 2 மார்க்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. கரூரா கனி. ஸோ புக் பேக்கு தான் மோஸ்ட்லி 90% புக் பேக் தான். அதனால் நீங்கள் புத்தகத்தை எடுத்து வச்சு கூட மார்க் பண்ணிக்கலாம். கரூரா கனி, பாத்ரோகானிக் ஃப்ரூட்டு, வித்ருவாக்க செல்லின் அமைவிடத்தை பொறுத்து சூழோட வகை, டைப்ஸ் ஆஃப் அந்த ஓவியல்ஸ் இருக்கும் சரிங்களா. அதுக்கடுத்து சுரப்பு டப்பிட்டம், ஊடுருவ வகை டப்பிட்டம், செக்ரட்டரி அண்ட் இன்வெசிவ் டப்பிட்டம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எண்டோத்தீலியமே பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் 2 இயர் கொஸ்டினுமே என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. கரூரா கனி பாருங்கள் ரிப்பீட்டடு. காந்திரோஃபில்லி சரிங்களா, அந்த கேந்திரோஃபில்லி, மிர்மிகோஃபில்லி, மெலிட்டோஃபில்லி இந்த மாதிரி இருக்கும், அதெல்லாமே பார்த்துருங்க. இந்த சுரப்பு வகை இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். அதுக்கடுத்து டயாஸ்கோரியா எவ்வாறு தழவழி இனப்பெருக்கம் செய்கிறது, டயாஸ்கோரியா ரீப்ரொடியூஸ் வெஜிடேட்டிவ்லி. அதுக்கடுத்து டைகாட் சீடோட ஸ்ட்ரக்சர் தான் கேட்டிருக்காங்க பாருங்கள். இது வரைக்கும் மோனோகாட் கேட்கல, அதனால் மோனோகாட்டு நல்லா வரைஞ்சு பார்த்துருங்க. இந்த கேந்திரோஃபில்லி ரிப்பீட்டட் கொஸ்டின். கருப்பியோட படம், ஸ்ட்ரக்சர் ஆஃப் எம்பரியோ, அது வந்து பார்த்துருங்க. மிர்மிகோஃபில்லி கேட்டிருக்காங்க பாருங்கள். அதுக்கடுத்து சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமில் மலரின் அமைப்பை படவரைந்து பாவம் குறி. இந்த மாதிரி இது வரைக்கும் நான் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே சொன்னது கிடையாது. ஏன்னா அது நமக்கு 11லேயே இருக்குது, 12ல் கேட்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இயர் கொஸ்டின் பார்த்தா இந்த மாதிரியுமே கேட்டிருக்காங்க சரிங்களா. அதனால் அது சிம்பிள் தான், அள்ளி வட்டம் புள்ளி வட்டம் இந்த மாதிரி நம்ம 11ல் இருக்கிறது தான் இங்கேயும் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 3 மார்க்ஸ் பாருங்கள். மகர்ந்த பையன் குறுக்குவெட்டு தோற்றம் சரிங்களா, டிஎஸ் ஆஃப் மெச்சூர் ஆன்சர் டயக்ராம். அதுக்கடுத்து இலைவளர் மூட்டு, எபிஃபிலஸ் பட். இங்கே பாருங்கள் இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடு சரிங்களா. மகர்ந்த பை குறுக்குவெட்டு தோற்றம் ரிப்பீட்டடு, கருப்பியோட அமைப்பு ரிப்பீட்டடு. இதுலேயே 2 வருஷமும் இதே கேட்டிருக்காங்க பாருங்கள். அதுக்கடுத்து ஒட்டுதல், பதிமுடல், கிராஃப்டிங் அண்டு லேயரிங். கருவுரா கனிகளோட முக்கியத்துவம், சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பாத்ரோகார்பிக்கு. சூழோட படம் இதுவும் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். ஒட்டுதல் பதிமிடல் ரிப்பீட்டட் கொஸ்டின். அதுக்கடுத்து எண்டோத்தீலியம் இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் சரிங்களா. இதெல்லாமே 3 மார்க்ஸு. ஸோ 5 மார்க்ஸில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சூழின் பல்வேறு வகை, இது ரிப்பீட்டட் கொஸ்டின். மூடுவித தாவரங்களின் வளர்ச்சி முறையை பொறுத்து கருவன் திசு, எண்டோஸ்பெமோட டைப்ஸ் நல்லா பார்த்துருங்க. பாத்ரோகார்பிக் பாருங்கள் ரிப்பீட்டட், இதோட 4 வாட்டி அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டப்பிட்டம்னா என்ன, அதோட வகை, அதுக்கடுத்து அதோட பனி சரிங்களா. இது பார்த்துருங்க. சூழின் அமைப்பு இது பாருங்கள் ரிப்பீட்டடு, இது ரெண்டுமே ரிப்பீட்டடு கொஸ்டின். அதுக்கடுத்து பூச்சி மகரந்த சேர்க்கை படம் பண்பு, எனாமத்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எண்டமோஃபிலஸ் ஃப்ளவரு. அதுக்கடுத்து சூழின் படம் வரைந்து பாகம் குறி, கருவுந்திசு இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். பூச்சி மகரந்த சேர்க்கை ரிப்பீட்டட் கொஸ்டின். மகரந்த பை ரிப்பீட்டட் கொஸ்டின். சூழின் அமைப்பு சரிங்களா. இங்கே 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டடாக அதிகமாக கேட்டது சூழோட அமைப்பு, மகரந்த பையோட அமைப்பு, பூச்சி மகரந்த சேர்க்கை, கருவன் திசு, கரூரா கனி. ஸோ இந்த கொஷின்ஸ், இந்த 5 கொஷின் ரிப்பீட்டட் பார்த்தாலே அதில் எதனாச்சும் ஒன்று வந்தாலும் நமக்கு 5 மார்க்கு பெனிஃபிட் தான். அதனால் ஃபஸ்ட் லெசன்லாம் இது எல்லாமே பார்த்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சாப்டர் 2 மரபணு இடைச்செயல் சரிங்களா. இது இன்டீரியர் கொஷின், மீன் பை ஜீன் இன்ட்ராக்ஷனு. மரபு சாரா பாரம்பரியம் இதுவும் இன்டீரியர் கொஷின். இந்த மெண்டல் ஆய்வுகளை மறு ஆய்வு செய்தவர்கள், சயின்டிஸ்ட் ஹூ ரீடிஸ்கவர், இது ரிப்பீட்டட் கொஷின், நிறைய கொஷினில் இருக்கும் பாருங்கள். அதுக்கடுத்து சோதனை கலப்பு, கொல்லி மரபணு, லீத்தல் ஜீன், டெஸ்ட் கிராஸு பாருங்கள். இந்த கொஷின் 3வது கொஷின் 6வது கொஷின் ரிப்பீட்டடு. அதுக்கடுத்து மரபணுக்குள்ளே நிகழும் இடைச்சல், இது இன்டீரியர் கொஷின். நீங்கள் ரெண்டுமே படிச்சுங்க, ஜீன் இன்ட்ராக்ஷனில் இன்டர்ஜெனிக் இன்ட்ராஜெனிக் சரிங்களா, இது ரெண்டுமே படிச்சுங்க. அதுக்கடுத்து பாருங்கள் பிற்கலப்பு எத்தனை வாட்டி, இங்கே 2 வாட்டி கேட்டிருக்காங்க பாருங்கள் சரிங்களா. பேக் கிராஸ் இதுவும் நல்லா படிச்சிருங்க. ஜெனட்டிக்ஸ் மரபியல் வரையறை அது பார்த்துருங்க. முறுமரபு மீச்சு இன்டீரியர் லாஸ்ட்டாக இருக்கும் லெசனோட எண்டில். அதுக்கடுத்து ஒரு பண்புக்கு ஒரு ஆராய்ந்து அவர் வந்து உருவாக்கி 2 விதிகள் சரிங்களா.
அந்த 2 விதியும் நல்லா பார்த்துங்க. மொத்தம் 3 விதி சொல்லியிருப்பாங்க. 1 மார்க்ஸ்லுமே கொஷின் கேட்பாங்க. ஒரு பண்பு கலப்பு வச்சு எத்தனை விதி சொன்னார், இரு பண்பு கலப்பு வச்சு எத்தனை விதி சொன்னார் அப்படிங்கிறத பார்த்துருங்க. அதுக்கடுத்து ஒடுங்கு கொல்லி மரபணு பெற்றுள்ள ஆண்டி ரைனத்தில் காணப்படும் 3 வகை தாவரங்கள். எக்ஸ்பிளைன் 3 கைண்ட் ஆஃப் பிளான்ட் ஹேவ் ரெசசிவ் லீத்தல் ஜீன் ஆன்டி ரைனம். மெண்டலோட 7 வேறுபட்ட பண்பு, இது ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து இணை ஓங்குதன்மை, பல் பண்பு கூறுத்தன்மை, பிளியோட்ரோபிக் ஜீன். அதுக்கடுத்து மெண்டல் வெற்றிக்கான காரணங்கள். ஸோ இந்த 7 வேறுபட்ட பண்பு ரிப்பீட்டர் கொஷினு, அதே மாதிரி மறு ஆய்வு செய்தவங்க ரிப்பீட்டர் கொஷினு. தொடர்ச்சியற்ற வேறுபாடு, கண்டினியூஸ் டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன், அதை நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ இதெல்லாமே பார்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியான வேறுபாடு, சைட்டோபிளாச மரபுவழி பாரம்பரியம், இது எல்லாமே லாஸ்ட்டில் இருக்கும், லெசனோட எண்டில் இருக்கும் பார்த்துங்க. ஸோ 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2 கொஸ்டின் ரிப்பீட்டடாக அதிகமாக கேட்டிருப்பாங்க. இல்லை இந்த ஃபஸ்ட்டு ஓங்குதன்மை மறைத்தல், இது நல்லா ஞாபகம் வச்சுங்க சரிங்களா, டாமினன்ட் எபிஸ்டாட்டிஸ். அதுக்கடுத்து வேறுபாடுகளோட முக்கியத்துவம், பட்டாணி தாவரத்தின் மரபணு, கனி மலர் அமைவிடம். ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய கொஸ்டின். இங்கே ஓங்குதன்மை மறைத்தல் பாருங்கள், இது வந்து 2 வாட்டி ரிப்பீட் ஆகிருக்கு. அதுக்கடுத்து முழுமையற்ற ஓங்குதன்மை, இந்த 2 கொஸ்டின் நல்லா பார்த்து வச்சுங்க, இது அதிகமாக கேட்டிருப்பாங்க. மெண்டல் ஒரு பண்பு கலப்பினை எடுத்துக்காட்டுன்னு விளக்குக, பசுங்கணிகியம் மரபணு சார்ந்த பாரம்பரியம், ஓங்குதன்மை மறுத்தல் ரிப்பீட்டடு, ஒரு பண்பு கலப்பு அடிப்படையில் ஓங்குதன்மை விதி லா ஆஃப் டாமினன்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து இங்கே பாருங்கள் ஓங்கி மறுத்தல் சரிங்களா, இதுவும் ரிப்பீட்டடு. அதுக்கடுத்து முழுமையற்ற ஓங்குதன்மை, இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின், இந்த 2 கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்பாங்க. அதனால் இது நல்லா பார்த்து வச்சுங்க. நம்மளோட லக்கு இதில் கேட்டுட்டாங்கன்னா நம்ம ஈஸியாக ஒரு 5 மார்க்ஸ் வந்து எடுத்துடலாம். பல்கூட்டு பாரம்பரியம் சரிங்களா, அதை பார்த்துருங்க. அதுக்கடுத்து தேர்ட் லெசன் எடுத்துங்க. தேர்ட் லெசனில் பார்த்தீங்கன்னா சட்டன் போவரி கோட்பாட்டின் சிறப்பம்சம், இது வந்து ரிப்பீட்டடாக நிறையா இருக்கும் சரிங்களா. அதே மாதிரி டாட்டா பாக்ஸ் பாருங்கள், இங்கே வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருப்பாங்க. இந்த 2 கொஸ்டினும் ரிப்பீட்டட் கொஸ்டின். தாவு மரபணுக்கள், ஜம்பிங் ஜீன்ஸு, இரட்டைப்பாதல் கவை, ரிப்ளிகேஷன் 4க்கு. அதே மாதிரி இந்த மரபணு வரைபடம், இது ரிப்பீட்டட் கொஸ்டின், அதோட முக்கியத்துவம் இதெல்லாமே பார்த்துருங்க. ஈக்குவரட்டிகள், டிஎன்ஏ இரட்டைப்பாதல் பங்கு பெறும் நொதிகள், அதேமாதிரி நீங்கள் ரிப்ளிகேஷன் நல்லா பார்த்துங்க. ஏன்னா நமக்கு வந்து சுவாலஜிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பியூர் சயின்ஸ் சுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுமாதிரி தவறுதலாக பொருளுணர்த்தா சலுகை மாற்றம், மிஸ்சென்ஸு நான்சென்ஸ் மியூட்டேஷன், இந்த டாட்டா பாக்ஸ் பாருங்கள், 2மே ரிப்பீட்டட் கொஸ்டின் சரிங்களா. அதுக்கடுத்து மோனோசோமி டெட்ராசோமி படம் வரைக, அந்த பிளாய்டியில் இருக்கக்கூடிய படம்லாம் நல்லா வரைஞ்சி பார்த்துங்க சரிங்களா. கோடு மாதிரி தான் இருக்கும், அது வெறும் கோடு கிடையாது, நம்ம மார்க்ஸ் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய டயக்ராம். அதுக்கடுத்து 3 மார்க்ஸ் பாருங்கள், பிணைப்பு குறுக்கேற்றம் வேறுபாடு. ஸோ இந்த 2வது கொஸ்டின் வந்து டெலீட் பண்ணிட்டாங்க சரிங்களா, இப்போதைக்கு இது வந்து இல்லை, டெலீட்டட் போர்ஷனில் இருக்கக்கூடியது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இரட்டைப்பாதல் கவை என்றால் என்ன, வாட் இஸ் ரிப்ளிகேஷன் 4க்கு. குறியீடற்ற இழை, கோடிங் நான் கோடிங். குறுக்கேற்றம்னு என்ன, குறுக்கேற்றம் எந்த நிலையில் இது நடைபெறுகிறது, வாட் இஸ் கிராசிங் ஓவர், இன் விச் ஸ்டேஜ் இஸ் அக்கர். அதுக்கடுத்து மெய்யிலா மடியத்தின் படம் சரிங்களா, இந்த படம் நல்லா வரைஞ்சி பார்த்துருங்க, அந்த ஃபுல்லாகவே வரைஞ்சி பார்த்துருங்க. நுனிமுடல் வாளாக்கம், சட்டன் போவரி, இது ரிப்பீட்டட் கொஸ்டின். அதேமாதிரி நுனிமுடல் வாளாக்கமும் ரிப்பீட்டடு, பிணைப்பு குறுக்கேற்றம் ரிப்பீட்டடு. இந்த நுனிமுடலே பாருங்கள், இங்கேயே 3 டைம் ரிப்பீட் ஆகிருக்கு சரிங்களா, அதை வந்து பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த மரபணு வரைபடம், அதோட பயன்கள் கேட்டிருப்பாங்க. அதுக்கடுத்து அராப்டாப்சிஸ் தாலியானா, இது வந்து கேட்டிருப்பாங்க. இது 2 நல்லா பார்த்து வச்சுங்க. புள்ளி சடுதி மாற்றம் அதோட வகை, பாயிண்ட் மியூட்டேஷன் டைப்ஸு. குறுக்கேற்றம்னா என்ன, அதோட செயல்முறை விளக்கம். குறுக்கேற்றத்தோட முக்கியத்துவமும் படிச்சிருங்க சரிங்களா, கிராசிங் ஓவர் அதோட சிக்னிஃபிகன்ஸு இதுவும் படிச்சிருங்க. அதுக்கடுத்து மரபியல் ஆய்வில் அராப்டாப்சிஸ் சரிங்களா, இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஆர்என்ஏ திருத்தம், ஆர்என்ஏ எடிட்டிங்கு, அங்கே பாருங்கள், இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின், இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின். மேன்மேடல் சீரியல், அதாவது மனிதனால் உருவாக்கப்பட்ட தானியம், அதை வந்து நல்லா படித்து வச்சிங்க. டிஎன்ஏ இரட்டிப்பதல் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஒருபால் மலரங்கள் எப்படி பாலனை நடக்கிறது, அது நிக்கோட்டியன தாவரம் சுய பொருந்தாத்தன்மை, அது எல்லாமே என்ன பண்ணி வச்சிங்க, நல்லா பார்த்து வச்சிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சாப்டர் 4 உயிரி வழி திருத்தம், பயோ ரெமிடியேஷன், தாங்கி கடத்தியோட வகை, தடைக்கட்டு நோதி. இந்த 2 நேம் தான் வரும் சரிங்களா, மரபணு பொறியில் பயன்படுத்தும் நோதி, ஆனால் இது ரிப்பீட்டடாக கேட்டிருப்பாங்க. ஸோ இங்கே 2லுமே பாருங்கள், 22 மே ஜூலை 2லுமே கேட்டிருக்காங்க. அதேமாதிரி பிபிஆர் 322 ரிப்பீட்டடாக இருக்கும். ஒன்று படம் வரையன்னு சொல்லுவாங்க, அதை பற்றி நான் எழுதுனுங்க சொல்லுவாங்க, எதாக இருந்தாலும் நீங்கள் ரெடி ஆகிடுங்க. அவருங்க இங்கே பாருங்கள், ஸோ இதுவுமே ரிப்பீட்டட் கொஸ்டின் சரிங்களா. இந்த மரபணு மாற்றத்துக்கு பயன்படும் நொதிகளே கிட்டத்தட்ட 4 வாட்டி கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸ்பைருலினா, இதுவும் நான் ரொம்ப முக்கியம், அதையும் பார்த்துங்க. அதுக்கடுத்து ஒரு தாங்கி கடத்தின் அகலத்திற்கு எளிதாக்க தேவைப்படும் பண்பு, தடைக்கட்டு களம் ரெஜிஸ்ட்ரேஷன் சைடு, இந்த ஸ்பைருலினா ரிப்பீட்டட் கொஸ்டின். அதுக்கடுத்து ஒரு தாங்கி கடத்தி எவ்வாறு அடையாளம் காண்பாய்,
பிடி பருத்தியோட நன்மை தீமை, மரபணு மாற்றப்பட்ட உணவின் நன்மைகள் தீமைகள். இது பிடி பருத்தி ரிப்பீட்டட் கொஷின். சரிங்களா? உயிர் தொழில்நுட்ப ஈகோலை பாக்டீரியா பயன்படுத்த ஆய்வு செய்கிற நியூக்ளியோடைடு தொடர்வரிசை எவ்வாறு துண்டிப்பாய்? இது எல்லாமே நம்ம புக் பேக்கில் இருக்குது. பல்வேறு வகை ஒற்றியெடுப்பு நுட்பம், இது 5 மார்க்ஸுமே ஒரு சில டைம் கேட்டிருக்காங்க. உயிர் தொழில்நுட்ப பயன்பாடுகள், ஸோ இங்கே 3 பாயிண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இது 5 மார்க்ஸ்லையும் நம்ம கேட்பாங்க. பிபிஆர் ரிப்பீட்டட் கொஷினு. அதுக்கடுத்து தாவரங்களால் சீரமைக்கப்படுதல், ஃபைட்டோ ரெமடியேஷன் அப்படின்னு இருக்கும், அதையும் வந்து பார்த்துருங்க. ஸோ இது வந்து 6வது லெசன்லேயும் வரும். சாரி, ஸோ இது ஒரு மிஸ்டேக்கு. இது என்னென்னா 6வது லெசனில் இருக்கும். சாரி, ஸோ இது வந்து தாவரங்களால் சீரமைக்கப்படுதல் 6வது லெசனில் இருக்கும். இங்கே டைப்பிங் எரர். சரிங்களா? அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸு உயிர் பொருள் கொள்ளை, பாஸ்மதி ரைஸு, வேம்பு, இதில் எப்படி நடந்திருக்கு. தனிசெல் புரதம் ரொம்ப முக்கியமானது, பார்த்துருங்க. உயிர் வழி திருத்தம், அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. உயிர் வழி திருத்தம்னா 2 மார்க் 3 மார்க்ஸ்லையுமே கேட்பாங்க. சரிங்களா? அதோட டைப்ஸ் பார்த்துருங்க. தனிசெல் புரதம் ரிப்பீட்டட் கொஸ்டின். சலிக்கை செய்தல், நீளமென்மை, இது வந்து 2022 கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கேட்கல அதிகமாக. உயிர் தொழில்நுட்ப பயன்பாடு ரிப்பீட்டட் கொஸ்டின். பல்வேறு வகையான ஒற்றையெடுப்பு முறை, பிளாட்டிங் டெக்னிக்ஸு, உயிர் தொழில்நுட்ப முறை, இதெல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டின். அதுக்கடுத்து மறுக்கூட்டணி டிஎன்ஏ தொழில்நுட்பத்தில் படிநிலைகள், மரபணு மாற்ற உணவோட நன்மை தீமை, அட்வான்டேஜ், சரிங்களா, பெனிஃபிட், ரிஸ்க்கு, ஜிஎம்எஃப், மனித நல மேம்பாட்டில் உயிர் தொழில்நுட்பம் எவ்வாறு பயன்படுகிறது, இது வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து 5th லெசனு. ஸோ 5th லெசனில் முடிஞ்ச அளவுக்கு புக் பேக்கை படிச்சிருங்க. ப்ளஸ் இதில் இருக்கக்கூடிய கொஸ்டினை பார்த்தாலே போதும். இதுதான் இனிமேல் வரக்கூடிய எக்ஸாம்பிள் நடக்கும். உடலை கலப்பினமாக்கல், சொமாட்டிக் ஹைப்ரிடேஷன் என்ன, டோட்டி பொட்டன்சி, முழுவாக்கத்திறன், சைப்ரிடு, ப்ரீகூர்லாம் நல்லா பார்த்துருங்க. ஹெச் பிளான்ட்டு, சைப்ரிடு. அதுக்கடுத்து உடலை கலப்பினமாக்கல் ரிப்பீட்டட் பாருங்கள். கருவூர், சரிங்களா, இதுவும் ரிப்பீட்டடில் கேட்டிருப்பாங்க. முழுவாக்கத்திறன் ரிப்பீட்டட் கொஸ்டின். அதுக்கடுத்து உடலை கருவுறக்கத்தோட நன்மை, அப்ளிகேஷன் ஆஃப் சொமாட்டிக் எம்ப்ரோஜெனிசிஸு, திசுவளர்ப்போட வகை, இது ரிப்பீட்டட் கொஸ்டின். சொமோகுலோனல், கேமெட்டோகுலோனல். அதுக்கடுத்து நுண்ணுயிர் நீக்கணும்னா வளர்ப்பறையை எவ்வாறு சுத்தம் செய்வீங்க, இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். அதுக்கடுத்து கருவுறு, செயற்கை விதை, எம்ப்ரியோ என்னன்னா ஆர்டிஃபிஷியல் சீடு, உரைகுளிர் பாதுகாப்பு, நல்லா படிச்சிங்க. நமக்கு 5 மார்க்ஸ்லுமே கேட்பாங்க. தாவர திசு வளர்ப்பு, பிரிகுறு நுண்ணுயிர் நீக்கம் செய்தல் பற்றி சிறுகுறிப்பு, இது பாருங்கள். இது வந்து டைப்பிங் எரரு. ஸோ இது வந்து நம்ம பிடிஎஃப் ஷேர் பண்ணுறப்ப அது சேஞ்ச் பண்ணுறோம். செல் மிதவை வளர்ப்பு நிலையில் உள்ள பல்வேறு நிலை, வேரியஸ் ஸ்டெப்ஸ் இன் வாடின் செல் சஸ்பென்ஷனு, செல் மிதவை வளர்ப்பு, இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். சரிங்களா? ஸ்டெப்ஸ் இன் வாடின் செல் சஸ்பென்ஷன் 25 மார்ச் 25 ஜூன்லுமே கேட்டிருக்காங்க. 5 மார்க்ஸ் பாருங்கள். இந்த தாவர திசு வளர்ப்பின் பயன்பாடுகள், இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருங்க. அப்ளிகேஷன் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர், அதுமாதிரி புரோட்டோபிளாஸ்ட் வளர்ப்பு, உரைகுளிர் பாதுகாப்பு, அடிப்படை கொள்கை, இந்த 4 கொஸ்டினை படிச்சிட்டிங்கன்னா இந்த 4 தான் ரிப்பீட்டடு நமக்கு. சரிங்களா? இதுவுமே இதில் 5 மார்க்ஸே இருக்காரு பாருங்கள். இந்த 4மே தான் மாற்றி மாற்றி ஆல்டர்னேட்டில் கேட்டிருப்பாங்க ஒவ்வொரு வருஷமும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக செயற்கை விதை ஒன்று கேட்டிருக்காங்க. சரிங்களா? 2ஆம் நிலை வளர்ச்சி மாற்ற பொருள், அது வந்து அந்த பாக்ஸில் 25 மார்க்ஸாக தான் கேட்டாங்க. உடலை கரு உருவாக்கம், அதோட பயன்பாடு. சரிங்களா? இதெல்லாமே 2 மார்க் 3 மார்க்கில் கேட்டால் தான் திருப்பி நமக்கு மாற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இயர் கொஸ்டினை படித்தாலே இந்த 5th சாப்டரில் போதும். நீங்கள் எதுவுமே எக்ஸ்ட்ரா வந்து என்ன பண்ண தேவை, படிக்க தேவை. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 6th லெசனு, மாசடைந்த மண்ணிலிருந்து கார்பேட்டரை அகற்றும் முறை, விச் மெத்தட் இஸ் இன்வால்வ் இன் ரிமூவல் ஆஃப் காட்மியம் ஃப்ரம் கண்டாமினேட்டட் சாயில், சதுப்பு நில தாவரங்கள், இது எடுத்துக்காட்டு. வெப்ப அடுக்கமைவு, தெர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன், இது அதிகமாக கேட்டிருப்பாங்க. கூட்டு பரிணாமம்னா என்ன, கோ எவல்யூஷனு, பல்வேறு சூழ்நிலையின் படிநிலைகள், நேம் த லெவல் ஆஃப் ஈகாலஜிக்கல் ஹியரார்கி, விதைப்பந்து, சீடு பால், அதிகமாக கேட்டிருப்பாங்க. தாவரங்களில் ரிட்டிடோம் எவ்வாறு தீக்கு எதிராக இருப்பு, அதுக்கடுத்து தாவரங்களால் சீரமைக்கப்படுதல், இங்கே தான் வரும். விதைப்பந்து பாருங்கள், இது ரெண்டுமே இருக்குது. சரிங்களா? சீடு பால் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும். ஸோ அதை நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 3 மார்க்ஸ் பாருங்கள். கனிக்குழு விதைமொழித்தல், வெப்ப அடுக்கமைவு, ரிப்பீட்டட் கொஸ்டின். இந்த கூட்டு பரிணாமம் ரிப்பீட்டட் கொஸ்டின். சூழ்நிலை படியின் நிலை, அதோட ஹியரார்கி, வெப்ப அடுக்கமைவு மறுபடியும் பாருங்கள், ரிப்பீட்டட் கொஸ்டின். விதை பருவலோட நன்மை, இந்த சூழ்நிலை படிகளின், இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின். சரிங்களா? அதுக்கடுத்து புவிவாழிடம், செயல்வாழிடம், இது அதிகமாக கேட்டிருப்பாங்க. வெப்ப அடுக்கமைவு பாருங்கள், நிறைய டைம் வந்து கேட்டிருக்காங்க. அது நல்லா பார்த்துருங்க. ஸோ 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் தொற்று தாவரம், அதன் புறமைப்பில் காணப்படும் பல்வேறு தகவமைப்பு, ஸோ இது வந்து பார்த்துருங்க. அதிகமாக நீங்கள் வந்து வறண்ட நில தாவரம் நல்லா பார்த்து வச்சிங்க. நீர்வாழ் தாவரம்னா எடுத்துக்காட்டு. சரிங்களா? அனாட்டமிக்கல் அடாப்டேஷன் ஆஃப் ஜீரோஃபைட்டிக், அதை பாருங்கள். சரிங்களா? இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். அதுக்கடுத்து தாவரங்களில் பல்வேறு வகையான இடைச்செயல், டிஃப்ரெண்ட் இன்ட்ராக்ஷன் பிளான்ட் வித் எக்ஸாம்பிள். அதுக்கடுத்து நீர்வாழ் தாவரங்களோட வகை,
டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரோஃபைட்ஸு, விலங்குகள் மூலம் கனி பரவுதல், வறண்ட நில தாவரம். சரிங்களா, இது வந்து ரிப்பீட்டட் கொஷின். அதுக்கடுத்து மண் அடுக்கமைவு, தீயினால் தாவரங்களுக்கு ஏற்படும் 5 விளைவுகள். ஸோ இது வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து 2 மார்க்ஸ் பாருங்கள். 7th லெசன், உயிர்த்திரள் பிரமிடு எப்போதும் தலைகீழ் வடிவத்திற்கும் காரணம். பிரமிட் ஆஃப் பயோமாஸ் ஆல்வேஸ் இன்வெர்டட். அதுக்கடுத்து தமிழகத்தில் காடுகள். சரிங்களா, ஈரமான காடுகள் எங்கே இருக்குது, மலையக மிதவெப்ப காடுகள். ஸோ இதெல்லாமே எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கேட்டதில்லை. ஆற்றல் பிரமிடு எப்போது நேராக இருக்கும். இது வந்து ரிப்பீட்டட் கொஷின். பிரமிட் ஆஃப் எனர்ஜி ஆல்வேஸ் அப்ரைட், கிவ் ரீசன். இது உணவு சங்கிலி உணவு வலை, இது ரெண்டும் பார்த்துருங்க. அதே மாதிரி உணவு சங்கிலி உணவு வலை முக்கியத்துவம் பார்த்துருங்க. இந்த ஆன்மீக மண்டலம் பாருங்கள், நிறைய டைம் கேட்டிருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 அதுக்கு மேலேயுமே இருக்குது, அடுத்தடுத்த கொஷினில் தெரியும். அதேமாதிரி இந்த தரவுகள் கொடுத்து வரைகிறது ரொம்ப ஈஸி. இந்த அம்புக்குறி போகிறத நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மறந்துடுங்க. அவங்க டேட்டா கொடுத்துட்டாங்க, தாவரம், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, வெட்டுக்கிளி, இதெல்லாமே எழுதிட்டு இந்த அம்புக்குறி கரெக்டாக போடணும். வெறும் ஐஃபோன் போட்டு எழுதாதீங்க. சரிங்களா, நம்ம பேசிக்கான கொஷின். உணவு சங்கிலி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நன்னீர் சூழல் மண்டலத்தின் வகை, அதுக்கடுத்து வனச்சூழல் மண்டலத்தின் எண்ணிக்கை பிரமிடு கதிரீர் வழியும் தோன்றும் காரணம். பிரமிட் ஆஃப் நம்பர் இன் ஃபாரஸ்ட் இஸ் லுக் லைக் ஸ்பிண்டில் ஷேப், ரீசன் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து இது வந்து பிரமிடு வரையணும். சரிங்களா, அங்கே உணவு சங்கிலினா இங்கே பிரமிடு வரையணும். அதுக்கடுத்து ஆன்மீக மண்டலம் ரிப்பீட்டட் கொஷினு. இந்த வழிமுறை வளர்ச்சி பாருங்கள், நம்ம வந்து ஃபஸ்ட்டு 1-2 ஸ்டேஜ் எழுதணும், அவ்வளோதான். சரிங்களா, நமக்கு 3 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த ஆற்றல் பிரமிடே பாருங்கள், நிறையா ரிப்பீட்டட் கொஷினில் இருக்கும். அதேமாதிரி துணை பனிமலை காடுகளும் ரிப்பீட்டரில் இருக்கும். இது எல்லாமே ரிப்பீட்டட் கொஷின். சரிங்களா, அதனால் ரிப்பீட்டட் கொஷினை நல்லா பார்த்து வச்சிங்க. ஆன்மீகெலாம் பாருங்கள், கிட்டத்தட்ட 4-5 வாட்டி கேட்டிருக்காங்க. 11 பப்ளிக் எக்ஸாமில் 5 வாட்டியே இந்த ஆன்மீக மண்டல் கேட்டிருக்காங்க. அனைத்து உற்பத்தியாளர் நீக்கிவிட்டால் என்ன நடக்கும், இதுவும் கேட்டிருக்காங்க. அதேமாரி சிதைவு செயல்முறை, முதல் 2ஆம் நிலை வழிமுறை வளர்ச்சி ரொம்ப முக்கியம், அதை பார்த்துருங்க. இங்கே பாருங்கள், இது என்ன பிரமிடு, இது எப்படி, சரிங்களா, எண்ணிக்கை பிரமிடா ஆற்றல் பிரமிடா அப்படிங்கிறத எழுதிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அது பிரமிடு வரையணும். அதுக்கடுத்து சூழல் மண்டலத்தோட வகை, முதல் நிலை 2ஆம் நிலை வழிமுறை வளர்ச்சி இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டில் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து தாவர வழிமுறை வளர்ச்சி. அதே மாதிரி இந்த கொஷின் நல்லா பார்த்து வச்சுங்க. மனிதன் செயல்பாடு சூழல் மண்டலத்திற்கு எதிராக இருக்குது, ஒரு மாணவனாக நீங்கள் எப்படி பாதுகாப்பீங்க, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து இந்த கொஷின் பாருங்கள், ரிப்பீட்டடாக இருக்குது. இந்த டேட்டா கொடுத்து பண்ணுறது முதல் நிலை 2ஆம் நிலை, இதுவும் ரிப்பீட்டடு. சரிங்களா, அதுக்கடுத்து கோடை காலங்களில் தீயினால் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்பு, அந்த எந்த வழிமுறை வளர்ச்சியில் நீங்கள் வந்து சரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொஷினு. இது கிரியேட்டிவாக இருந்தாலும் அந்த 2ஆம் நிலை வழிமுறை வளர்ச்சி நல்லா பார்த்துட்டிங்கன்னா இது ஈஸி. சரிங்களா, இப்போ வந்து உங்களுக்கு புரியும் எதனால் இயர் கொஷின்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறது. ஸோ நமக்கு வந்து இயர் கொஷின்லேயே ரிப்பீட்டட் கொஷின் நிறையா வருது, அதனால் அதை நல்லா படிச்சிங்க. அதுக்கடுத்து 2 மார்க்ஸ் பாருங்கள், 8th லெசனில் தொலை உணரி, பசுமை இல்லை விளைவு உண்டாக்கும் மனித செயல்பாடு, இது நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. CCS இதிலே பாருங்கள் 2 வாட்டி கேட்டிருப்பாங்க. சரிங்களா, கேப்சர் அண்ட் ஸ்டோரேஜ் கார்பன். இது அதே மாதிரி வணிக வேளாண் காடு, இது வந்து ரிப்பீட்டட் கொஷின், இது வந்து நல்லா பார்த்துருங்க. ஓசோன் துளை பாருங்கள், ரிப்பீட்டட் கொஷினு. வேளாண் காடுலாம் ரிப்பீட்டட் கொஷின். அதுக்கடுத்து தொலை உணரி, இதுவும் ரிப்பீட்டட் கொஷினு. தாவர சுட்டிக்காட்டுகள், அதாவது பிளான்ட் இண்டிகேட்டர்ஸ்னு இருக்கும். அச்சுறுத்தலுக்கு உட்பட்ட மற்றும் பாதிக்கு உட்பட்ட சிற்றினங்கள், கார்பன் வழித்தடம், தாவர சுட்டிக்காட்டுகள் பாருங்கள் ரிப்பீட்டடாக இருக்கும். புதிய காடு வளர்ப்பின் நோக்கம், ஆல்பிட விளைவு. அதுக்கடுத்து உயிர் பன்ம கால் சேக்ரட் குருஸ், அதாவது கோவில் காடுகளை பற்றி நல்லா பார்த்துருங்க. இதுவும் பாருங்கள் அடுத்தடுத்து கேட்டிருக்காங்க, ரிப்பீட்டட் கொஷின். ஆல்பிட விளைவு ரிப்பீட்டட் கொஷினு, CCS ரிப்பீட்டட் கொஷினு, அந்த சார்பு பங்களிப்பு ரிப்பீட்டட் கொஷினு, கோவில் காடுகள் இங்கேயும் பாருங்கள் கேட்டிருக்காங்க. சரிங்களா, வேளாண் வேதிப்பொருட்கள் நமக்கு சுவாலஜிலுமே வரும், கெமிஸ்ட்ரிலுமே இருக்குது. சரிங்களா, அதை பார்த்துருங்க. அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் பாருங்கள், ஓசோன் குறிதலின் விளைவுகள் நல்லா பார்த்துங்க, ரிப்பீட்டில் வரும். வன விரிவாக்க மையம், காடெடுப்பின் விளைவுகள் நல்லா படிச்சுருங்க. திரவம் அல்லாத கழிவு ஒரு சுகாதார பிரச்சனை, அதை தீர்க்க முறை, புவியியல் சார் தகவமைப்புகளின் முக்கியத்துவம், நீர் பற்றாக்குறை, இது ரிப்பீட்டட் கொஷினில் வரும். வேளாண் காடு வளர்ப்பு, பெனிஃபிட் ஆஃப் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி, இது பாருங்கள் நீர் பற்றாக்குறை, வேளாண் காடு, புதிய காடு வளர்ப்பின் தனி ஆய்வுகள். வேளாண் காடுலாம் அதிகமாக இருக்கும். அதேமாதிரி நீர் பற்றாக்குறை தீர்வும் என்ன இருக்கும் அப்படின்னா நிறையா இருக்கும். சரிங்களா, இந்த 2 கொஷினும் நல்லா பார்த்து வச்சுங்க. கிரியேட்டிவாக அண்டு ஜென்ரலாக எழுதக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே இந்த லெசனில் வரும். சரிங்களா, அதனால் அது எல்லாமே நல்லா பார்த்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 9th லெசனு, கடினமாக்கல் விதை நேர்த்தியின் பயன்கள். அந்த விதை பற்றி நிறைய பேர் படிக்கிறதில்ல, படிச்சிருங்க. கலப்பின வீரியம் ரிப்பீட்டட் கொஷினில் வரும். தழை உரமிடல், இங்கே பாருங்கள் கலப்பின வீரியம்.
முதல் நிலை இரண்டாம் நிலை அறிமுகப்படுத்தல் இதுவும் வந்து ரிப்பீட்டில் வரும். ஸோ இங்கேயுமே என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க, பிரைமரி அண்ட் செகண்டரி இன்ட்ரொடக்ஷன் எல்லாம் 3 மார்க்ஸில் பாருங்கள். செயற்கை முறை தேர்வின் 3 முக்கிய வகை, நெல் ஜெயராமன் பெற்ற விருதுகள், சரிங்களா, பயிர் பெருக்கத்தின் குறிக்கோள், அப்ஜெக்டிவாக பிளான் படிங், இது நல்லா படிச்சுங்க. 5 மார்க்ஸ்லேயும் நமக்கு கேட்கலாம். அதுக்கடுத்து முதல்நிலை இரண்டாம் நிலை இது வந்து ரிப்பீட்டட் தான், இனிமேல் வரது அதிகமாக வரும். இயற்கை வேளாண்மை வரையறை நிறைய கேட்டிருப்பாங்க. மண் வளத்தை மேம்படுத்தோட நுண்ணுயிர் உட்செலுத்தி இதுவும் நிறைய டைம் கேட்டிருப்பாங்க, சரிங்களா. அது முதல் நிலை இரண்டாம் நிலை அறிமுகப்படுத்துதல், இது மாதிரி ரிப்பீட்டடு. அதே மாதிரி அஜோலா பற்றி படிச்சிருங்க, எஸ்எல்லை பற்றி படிச்சிருங்க. அந்த ஒரு டாப்பிக்கில் 3-4 கொஸ்டின் இருக்கும், அதை நல்லா படிச்சிருங்க. அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் பாருங்கள். பல்வேறு விதமான நவீன விதை பாதுகாப்பு, பாரம்பரிய விதை பாதுகாப்பு, தழை உரமிடல், நவீன விதை சேமிப்பு, சரிங்களா. சீட் ஸ்டோரேஜ் பற்றி தான் இங்கே அதிகமாக கேட்குறாங்க, நம்ம பியூர் சயின்ஸ் அப்படிங்கிறதுனால. அதனால் பிளான்ட் அப்ஜெக்டிவும் பார்த்துங்க, ப்ளஸ் வந்து இந்த மெத்தட்ஸும் படித்து வச்சிங்க. அதேமாதிரி கலப்புரத்தோட வகை இதுவும் அதிகமாக கேட்டிருப்பாங்க. இங்கே பார்த்துங்க, இது ரெண்டுமே கலப்புரத்தின் அதிகமாக தான் இருக்கும். ஹைப்ரிடேஷன் அந்த கொஷின். ஸோ இங்கே இருக்கு பாருங்கள், பயிர் பெருக்கத்தின் குறிக்கோள் இதில் நல்லா பார்த்துருங்க. விதைகளை அதிக நாட்களுக்கு சேமித்து வைக்கிறது, அந்த இது, சரிங்களா. 5 மார்க்ஸ் நல்லா பார்த்துருங்க. விதை சேமிப்பு முறை, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குறிக்கோள், கலப்புரத்தலோட வகை, இந்த கொஷினை நல்லா படிச்சிருங்க. லாஸ்ட்டாக 10th லெசனில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே பயன்கள் தான் இருக்கும். மஞ்சள் நிறத்திற்கு காரணமான பேர், அலாயம், அதுக்கடுத்து டீ கூட்டோட யூசஸ், மனித ஆரோக்கியத்திற்கான நீர்மம் இதுவும் அதிகமாக இருக்கும். போன்சாய், எந்த படத்தில் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது, அதோட பொருளாதார முக்கியத்துவம், பொய்தானியம், போன்சாய் பாருங்கள் ரிப்பீட்டரில் இருக்கும். குக்கர் பிட்டு கோடை காலத்தில் இருக்குது. மஞ்சள் அதிகமாக கேட்டிருப்பாங்க, சரிங்களா. அதுக்கடுத்து பொய்தானியம் பாருங்கள், இது வந்து ரிப்பீட்டடு. வேதிசாயம், சரிங்களா, இது வந்து நமக்கு புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின் தான். அதேமாதிரி இந்த மனித ஆரோக்கியத்திற்கு இது வந்து ரிப்பீட்டட் கொஷினு. அதுக்கடுத்து 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே அதிகமாக இயற்கை பூச்சிக்கொல்லி இருக்கும். அதுக்கடுத்து காளான் வளர்ப்பு, சரிங்களா. நிலவேம்பு, கிழாநெல்லி அது பார்த்துருங்க. துளசி, நெல்லி, குப்பைமேனி அவங்களே ஒரு நேம் கொடுத்துருவாங்க, அதுக்கு ஒரு பைனாமல் நேம் இதெல்லாமே எழுதணும். அதேமாதிரி உயிரி பூச்சி வெரைட்டி நல்லா பார்த்துருங்க. அரிசி, தேக்கு படிச்சிருங்க. இங்கே பாருங்கள், உயிரி பூச்சி வெரைட்டி. நறுமண பொருட்களோட அரசன் அரிசி அதிகமாக கேட்டிருக்காங்க, சரிங்களா. 2 இதுலையுமே இருக்குது. செங்காந்தல், எலுமிச்சைப்புல் பயிரிடுதலை பற்றி கட்டுரை, இயற்கை பூச்சிக்கொல்லி எவ்வாறு தயாரிப்பீங்க, இது கொஷின்ஸ் எல்லாமே என்ன பண்ணுங்கள் நல்லா பாருங்கள். ஸோ இது எல்லாமே இயர் கொஷினில் கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸு. ஸோ இது வந்து நோட் பண்ணி வச்சிங்க. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து பிடிஎஃப் வந்து கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு பிடிஎஃப் வேணும்னா நம்ம வந்து என்ன பண்ண சொல்லியிருக்கோன்னா லைக் அண்டு கமெண்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம், அல்லது ஜாயின் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணுறேங்க. அதர்வைஸ் எனக்கு வந்து பிடிஎஃப் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸு நான் கியூஆர் கோடு வந்து காமிக்கிறேன், அதை வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு 10 rupees வந்து ஜிபே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ பிடிஎஃப்பில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ப்ளஸ் வந்து சாப்டர் வைஸ் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின் ரெண்டுமே இருக்கும். இதற்கு முன்னாடி இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஷின் மட்டும் வாங்கிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு மறுபடியும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் மட்டும் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதையும் அனுப்புங்க, நான் வந்து காமிக்கிறேன். ஸோ கியூஆர் கோடை வந்து நோட் பண்ணி வச்சுங்க.